ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம லேயர் மாஸ்க்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக நம்ம ஒர்க் பண்ண இமேஜ். ஒரிஜினல் இமேஜில் ரொனால்டோ கிடையாது. எப்படி நம்ம ரொனால்டோ இங்கே கொண்டு இந்த சீக்வன்ஸுக்கு ஓரளவுக்கு எப்படி நம்ம அதை ஈக்குவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே என்னன்னா நார்மலாக மாஸ்கிங் பண்ணுறது. பட் இந்த இதுலேயே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். லேயர் மாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் மொத்தம் 2 டைப்பான மெத்தட் இருக்குது. ஒன்று என்னென்னா டெஸ்ட்ரக்டிவ், இன்னொன்று அன்டெஸ்ட்ரக்டிவ். சப்போஸ் நம்ம டெஸ்ட்ரக்டிவ் மெத்தட் ஃபாலோ பண்ணோன்னா ஒன்ஸ் அதை நம்ம டெலீட் பண்ணிட்டோம், இல்லாட்டி எடிட் பண்ணிட்டோம்னா அது திரும்பி கிடைக்காது. அந்த இமேஜ் கம்ப்ளீட்டாக புது ஒரு சீக்வன்ஸுக்கு சேஞ்ச் ஆகிடும். பட் அன்டெஸ்ட்ரக்டிவ் மெத்தடில் என்ன பண்ணலான்னா நம்ம பழைய ஸ்டேஜுக்கு போயிட்டு நமக்கு தேவையான எடிட்ஸை பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் என்னென்னா ஆக்சுவல் இமேஜ். இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொனால்டோவை கட் பண்ண போகிறோம். குயிக் செலெக்ஷன் டூலை நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். குயிக் செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு ஒரு ரஃப்பாக ஒரு செலெக்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த லேயர் மாஸ்கோட அட்வான்டேஜே என்னென்னா இது அன்டெஸ்ட்ரக்டிவ் மெத்தட். மீன்ஸ் என்னென்னா இதை நம்ம திருப்பி எடிட் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செலெக்ஷன் பண்ணிட்டேன். இதில் உள்ளதை நம்ம எடிட் பண்ணணும். ஓகே, இப்போ இதுதான் என்னோடய செலெக்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லேயரை கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு இது பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் மட்டும் எனக்கு தனியாக செலக்ட் ஆகுது. இப்படி நம்ம பண்ணுறது என்னென்னா டெஸ்ட்ரக்டிவ் மெத்தட். இதுக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கீழே இந்த லேயர் மாஸ்க்னு இருக்குது பாருங்கள். இந்த லேயர் மாஸ்க் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இது என்னன்னா அன்டெஸ்ட்ரக்டிவ் மெத்தட். இப்போது இதில் நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த ஏரியாவை திருப்பி நீங்கள் 2வது வாட்டி எடிட் பண்ணுறீங்கன்னா திருப்பி அதே மாதிரி செலெக்ஷன் டூலை வச்சு தான் நீங்கள் எடிட் பண்ணணும். பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ப்ரஷ் டூவில் வச்சு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ப்ரஷ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய டயாமீட்டரை நான் குறைச்சிட்டு இப்போ எனக்கு என்னென்னா எங்கெல்லாம் ப்ளஸ்ஸு, அதாவது எங்கெல்லாம் எனக்கு ஒயிட் இருக்கோ அங்கெல்லாம் நான் ஆட் பண்ணலாம். சப்போஸ் நான் இதோட ஷார்ட்கட் எக்ஸு. இதை நீங்கள் மாற்றி டகிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இந்த இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக இதையுமே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை இதில் எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ நான் பிளாக் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். அந்த இடம்லாம் எனக்கு டெலீட் ஆகுது. ஸோ அந்த பிக்சல்லாம் எனக்கு இப்போ போகுது. இப்போ என்னன்னா நான் செலெக்ஷன் பண்ணல. சப்போஸ் செலெக்ஷன் பண்ணால் அது என்ன ஆகும்னா செலெக்ஷன் 2 டைப்பில் ஒர்க் ஆகும். ஒன்று கலர் அவர், இன்னொன்று ஆப்ஜெக்ட் அவர். இப்போ நம்ம கலர் அவர்னு எடுத்துட்டா இப்போ செலெக்ஷன் இங்கே ஒரு பிளாக் பிக்மெண்ட் எடுக்குதுன்னா வேறு எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அதையுமே அதோடைய ஒரு இதாக தான் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட் அவருமே ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பட் இதில் என்னென்னா நான் ஜஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தேவையான பிக்சல்ஸை ஈஸியாக நான் சூஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் நான் டெலீட் பண்ணணும், எதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு. ஸோ இது மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட்டை நம்மளால் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள். ஸோ இந்த ஏரியாவை நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டாப் பண்ணிட்டேன். இது போதும். இதுக்கு மேலெல்லாம் பெருசாக தெரியாது. அதே மாதிரி தான் இந்த ஏரியாவும். இதையும் பண்ணிட்டேன். ஓகே, வேறு எங்கே இருக்குன்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் இருக்குது. ஸோ கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு இதையுமே நான் டெலீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது முக்கியமான ஒரு கான்செப்ட். நம்ம இனிமேல் ஒர்க் பண்ணுறது எல்லாமே லேயர் மாஸ்கில் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதை ஒரு முக்கியமான கான்செப்ட். இதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்னதாக இருக்குது பாருங்கள். இதையுமே நம்ம பண்ணலாம் அதில். பட் இதை செலெக்ஷன் டூலில் நம்மளால் பண்ண முடியாது. அதுதான் இதில் ஒரே அட்வான்டேஜ். ஆனால் செலெக்ஷன் டூலில் வேகமாக ஒர்க் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஷூ இருக்குது. ஷூவை நான் ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா
ஃபோட்டோலயே வந்துட்டு ஷூ வந்துட்டு கொஞ்சம் மறைஞ்ச மாரி தான் இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப எடுக்க முடியாது. ஓகே. இது போதும். இப்போ பாருங்க, இப்போ வந்துட்டு இதுதான் வந்துட்டு என்னுடைய ஒரிஜினல். சப்போஸ் இத நான் மூவ் பண்ணேன்னா, நீங்க இந்த சைடு இத வாட்ச் பண்ணுங்க. லேயர் பேன்ல வாட்ச் பண்ணுங்க. என்னோட லேயர் மாஸ்க்கும் என்னன்னா வந்துட்டு எல்லா சைடுமே மூவ் ஆகும். ஸோ இது வந்துட்டு என்னன்னா, ஒரு அன்டெஸ்ட்ரக்டிவ் மெத்தடா இருக்கு. இப்போ நான் இங்க மூவ் பண்ணிட்டு, இங்க நான் என்ன வேணாலும் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு, இதுக்கு போயிடுறேன். இத டிராக் பண்ணி என்னன்னா வந்துட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் T குடுத்துட்டு ரீசைஸ் பண்றேன். ஆல்ட்ட கிளிக் பண்ணி சென்டர்ல என்ன பண்றேன்னா வந்துட்டு, சென்டர் பேஸ்ட் ரீசைஸ் பண்றேன். ஓகே. பட் வந்துட்டு நம்ப ரொனால்டோவ இங்க கொண்டு வந்துட்டோம். ஆ பட் இப்போ ரொனால்டோ வந்துட்டு ப்ளே பண்ற மாரி கொஞ்சம் காமிக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த பால் வந்துட்டு ஒரு வேள ரொனால்டோக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, கரெக்ட்டா இருக்கும். ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்றோம்னா, ஆம் இதில வந்துட்டு என்னன்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட்டு இந்த லேயர் இருக்கு. இந்த லேயர என்ன பண்ணிக்கிறோம்னா வந்துட்டு, கண்ட்ரோல் J குடுத்துட்டு ஒரு காப்பி பண்ணிக்கிறோம். இந்த லேயர வந்துட்டு ஹைட் பண்ணிருவோம். இது வந்துட்டு என்னன்னா, ஆ நம்ம வந்துட்டு பின்னாடி நமக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸுக்கு தேவைன்னா, இந்த லேயர நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் இந்த லேயர்ல தான் நான் ஒர்க் பண்ண போறேன். இப்போ என்னன்னா வந்துட்டு, அதே குயிக் செலக்ஷன் டூல் நான் குடுத்துக்கிறேன். குயிக் செலக்ஷன் டூல் குடுத்துட்டு, என்னுடைய சைஸ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, இந்த பால வந்துட்டு செலக்ட் பண்றேன். என்னால வந்துட்டு ஓரளவுக்கு அக்யூரேட்டா இத என்னால செலக்ட் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு ஓகே. இது பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு, லேயர் மாஸ்க் குடுக்குறேன். லேயர் மாஸ்க் குடுத்தோனே என்னன்னா வந்துட்டு ஓகே. பாருங்க இதுதான். ஸோ வந்துட்டு, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு, என்னுடைய பிரஷ் டூல வந்துட்டு நான் வந்துட்டு கிளிக் பண்றேன். பிரஷ் டூல கிளிக் பண்ணிட்டு, நான் சைஸ டிக்ரீஸ் பண்றேன். சைஸ டிக்ரீஸ் பண்ணிட்டு, இங்க நான் பிளாக் வச்சுக்கிறேன். பிளாக் வச்சுட்டு, எனக்கு தேவையில்லாத பார்ட்லாம் நான் வந்து டெலீட் பண்றேன். எனக்கு தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இங்க பாருங்க, நம்ம ஜஸ்ட் வந்துட்டு பெயிண்டிங் பண்ற மாரி தான் இருக்குது. ஓகே. இது நீங்க வந்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்றப்ப, நீங்க நம்ப ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் அவுட் பண்றப்ப, இது நல்லா வந்துட்டு அக்யூரேட்டா பண்ணலாம். பட் நம்ப ஒரு வீடியோ கிளாஸ், ஒரு எஜுகேஷன் கிளாஸ் எடுக்கிறனால, இதுக்கு அவ்வளோ டைம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால உங்களுக்கு ஜஸ்ட் நான் அந்த கான்செப்ட்ட மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்போ பாருங்க, இப்போ வந்துட்டு என்ன பண்றேன்னா, இந்த பால வந்துட்டு இதுக்கு மேல கொண்டு வந்துருவேன். அதாவது வந்துட்டு ரொனால்டோவோட அந்த லேயர் மாஸ்க்குக்கு மேல கொண்டு வந்துட்டு, இப்போ நான் ரொனால்டோவ வந்துட்டு பின்னாடி மூவ் பண்ணலாம். ஓகேவா? இன்னுமே வந்துட்டு ரொனால்டோ வந்துட்டு என்னன்னா, நமக்கு ரொம்ப பிரைட்டா இருக்காரு. பட் வந்துட்டு பின்னாடி உள்ளதெல்லாம் அந்த அளவுக்கு பிரைட்டா இல்ல. மத்த பிளேயர்ஸும் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிரைட்டா இல்ல. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா வந்துட்டு, ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணலாம். ரொனால்டோவோட அந்த லேயர கிளிக் பண்ணிட்டு, ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் குடுத்தோம்னா, அந்த லேயருக்கு மேல தான் வரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு, ஆல்ட் குடுத்துட்டு, சாதாரணமா வந்துட்டு நான் ஆல்ட் குடுக்காம, நான் வந்துட்டு சேச்சுரேஷன் கண்ட்ரோல் பண்ணேன்னா, அது வந்துட்டு டோட்டலா எல்லா இமேஜையுமே மாத்தும். அதுல உள்ள எல்லாத்தையும் மாத்தும். பட் வந்து எனக்கு ரொனால்டோவ மட்டும் தான் மாத்தணும். அப்படிங்கிறப்ப ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிட்டு, ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு, நீங்க கீழ இத வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிம்பல் மாறுது பார்த்தீங்களா? நம்ம ஏற்கனவே இத பார்த்துருக்கோம். ஃபிரெண்ட்ஸ், இப்ப தான் இந்த வீடியோ நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு நம்ம பழைய வீடியோஸ்லாம் பாருங்க. நீங்க வந்துட்டு இந்த வீடியோ முடிக்கிறப்ப நீங்களே ஃபீல் பண்ணலாம். Photoshopல நீங்க ஒரு பெஸ்ட்டான ப்ரோ யூசர்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம பேசிக் எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். ஸோ, நீங்க இத கிளிக் பண்ணீங்கன்னா வச்சுக்கங்களேன், இப்போ நீங்க வந்துட்டு இத கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா, வெறுமனே ரொனால்டோ மட்டும் தான் சேஞ்ச் ஆவாரு. ஓகேவா? ஸோ ஃபிரெண்ட்ஸ், நம்ம இப்படி தான் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்துட்டு, நம்ம அந்த மாஸ்கிங் பண்ணியிருந்தோம். அ லேயர் மாஸ்க்குங்கிறது வந்துட்டு ஒரு அன்ரெஸ்ட்ரிக்டிவ் மெத்தடு. இதில வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு பிராக்டிஸ் பண்றது வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். பட் நீங்க ஒன்ஸ் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு, கண்டிப்பா இது வந்துட்டு என்னன்னா, மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இதில நீங்க நெறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்ப நான் கண்ட்ரோல் G குடுத்து இத குரூப் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, இதுதான் ஒரிஜினல் இமேஜ். இது இப்ப வந்துட்டு நம்ம ரொனால்டோவ நடுவுல ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த ஒரு கான்செப்ட்ல நம்ப இத விட இன்னொரு சூப்பரான ஒரு கான்செப்ட்ட பார்ப்போம். தேங்க் யூ.